நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு தாசியின் வீடும் சன்னியாசியின் குடிலும் அருகருகே இருந்தன. தாசியின் வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து போவதை சன்னியாசி கவனித்தார். ஒரு நாள் அந்த சன்னியாசி அவளை அழைத்து, குடிய தொழில் செய்யும் நீ பெரும் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறாய். இறை வழிபாட்டுக்காக என் குடிலுக்கு வந்து போகும் பக்தர்களுக்கு உன் தொழில் இடையூறாக இருக்கின்றது. நீ இதை விட்டுவிடு, வேறு ஏதேனும் தொழில் செய் என்று அறிவுரை சொன்னார் அந்த சன்னியாசி. அவள் அதை கேட்டு நடுங்கி போனாள் அந்த விபச்சார பெண். சுவாமி, எனக்கு மட்டும் வேறு தொழில் செய்ய ஆசை இல்லையா? பாவப்புதையலுக்குள் இருந்து கொண்டிருக்கும் எனக்கு வேறு வேலை தர எல்லோரும் மறுக்கிறார்களே. ஒழுக்கம் கெட்டவளை வீட்டு வேலைக்கு சேர்த்தால் என் கணவனுக்கும் வாழ்க்கைக்கும் அல்லவா ஆபத்தென்று குடும்ப பெண்கள் என்னை திட்டுகின்றனர். நான் என்ன செய்வேன்? இருப்பினும் இதை விட்டுவிட முயற்சிக்கிறேன் என்றால் அந்த விபச்சார பெண். பட்டினி கிடந்தேனும் செத்துவிட முடிவெடுத்தால் அந்த விபச்சார பெண். ஒவ்வொரு நாளும் தான் செய்த பாவத்தொழிலுக்கான மன்னிப்பு வேண்டி இறைவனிடம் ஆத்மாத்மாவாக பிரார்த்தித்தாள். ஆனால் பாவம், சமுதாயம் அவளை விடவில்லை. உன் பரம்பரையே இந்த தொழில் செய்துதானே பிழைத்து வந்தது. நீயும் கெட்டுப்போனவள் தானே. இப்போது என்ன பத்தினி போல் நடிக்கிறாய் என்று கேவலமாக பேசியதுடன் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர் சில மத போதகர்கள். வேறு வழியின்றி அதையே அவள் தொடர்ந்தாள். இறைவனிடம் தன் நிலையை சொல்லி சொல்லி அழுதாள் அந்த விபச்சார பெண். அவளது மனமாற்றத்தை அறியாத சன்னியாசி தான் சொல்லியும் அந்த பெண் கேட்கவில்லை என கோபமடைந்தார் அந்த சன்னியாசி. ஒவ்வொரு நாளும் அவளது வீட்டுக்கு வந்து போகும் ஆண்களின் எண்ணிக்கையை அளவுக்கு கூழாங்கற்களை எடுத்து ஓரிடத்தில் போட்டார் அந்த சன்னியாசி. அந்த குவியலில் தினமும் உயர்ந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் அவளிடம் அந்த குவியலை காட்டி, நீ செய்த பாவத்தின் அளவை பார்த்தாயா என்றார் அந்த சன்னியாசி. சொல்ல சொல்ல கேட்க மறுக்கிறாயே என்று கடிந்து கொண்டார் அந்த சன்னியாசி. அந்த குவியலை கண்டு மலித்த அந்த அப்பாவி பெண் இறைவனிடம், கடவுளே, இனியும் இந்த தொழிலே எனக்கு வேண்டாம். தற்கொலை செய்வது பாவம் என்கிறார்கள். இல்லாவிட்டால் அதை எப்பயே செஞ்சிருப்பேன். நீயாகவே என் உயிரை எடுத்துக்கோ என்று கதறி எழுது பிரார்த்தித்தாள் அந்த விபச்சார பெண். அவளது கோரிக்கை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அன்று இரவே அவளது உயிர் போனது. சன்னியாசியும் அதே நாளில் இறந்தார். தாசியின் உடலை ஊர் எல்லையில் இருந்த காட்டுக்குள் வீசிவிட்டனர் அந்த ஊர் கிராம மக்கள். அருகில் இருந்தவர்கள் நரிகளுக்கும் நாய்களுக்கும் அவளது உடல் விருந்தாகட்டும் என்றனர். சன்னியாசி மலர்களால் அலங்கரித்து மலர் பல்லாக்கில் ஏற்றி முறைப்படி அடக்கம் செய்தனர் அந்த சன்னியாசியை. அந்த ஆத்மாக்கள் விண்ணுலகம் சென்றன. அங்கிருந்தவர்கள் யமதூதர்களை அழைத்து தாசியை சொர்க்கத்திற்கும் சன்னியாசியை நரகத்திற்கு அனுப்பினர். சன்னியாசி கதறினார். பாவிக்கு சொர்க்கம், எனக்கு நரகமா என்றார் அந்த சன்னியாசி. துறவியே, அவள் உடலால் தவறு செய்தாலும் மனதால் இறைவனை பிரார்த்தித்தாள். அதனால் அவளது உடல் பூலோகத்தில் மிருகங்களுக்கு இரையானது என்றார் கடவுள். நீர் பூலோகத்தில் உடலால் தவறு செய்ததால் உடலுக்கு அங்கே மரியாதை கிடைத்தது. ஆனால் மனதால் தாசியின் பாவச் செயலை மட்டுமே சிந்தித்தீர். அதனால் இறை வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை. எனவே உமக்கு நரகம் என்றனர் கடவுள். உள்ளத்தில் அழுக்கை சுமந்து கொண்டு கோவிலில் கோவிலாக ஏறி இறங்குவதில் பயன் என்ன? தூய்மையான மனமே மன்னவன் வாழும் ஆலயம் என்பார்கள். இது ஒரு அருமையான பதிவுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.